இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதை பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், ஒரு சின்ன சைஸ் பட்டை, 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 பழமான தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாடை போன பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மூளையை இதில் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூளை நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இது வேகிறதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒரு மீடியமான ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு நம்ம இறக்குனா சூப்பர் டேஸ்டியான மூளை மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார், ரசத்துக்கெலாம் ஒரு சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதை பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், ஒரு சின்ன சைஸ் பட்டை, 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 பழமான தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாடை போன பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மூளையை இதில் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூளை நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இது வேகிறதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒரு மீடியமான ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு நம்ம இறக்குனா சூப்பர் டேஸ்டியான மூளை மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார், ரசத்துக்கெலாம் ஒரு சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.